வெற்றி பெற்ற பிறகு வெற்றி கோப்பையை வாங்கிய அடுத்த கணமே இந்திய அணி செய்த மிரட்டலான சம்பவம். ஸ்தம்பித்து போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம். ஒட்டுமொத்த மைதானமும் எழுந்து நின்று ஆரவாரம் செய்த அந்த ஒரு காட்சி. அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 142 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்று தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிராக அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் டாஸை வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 356 ரன்களை குவித்தது. இதில் அதிகபட்சமாக சுப்மன் கில் 112 ரன்களும், ஸ்ரேயஸ் ஐயர் 78 ரன்களும், மீண்டும் ஃபார்முக்கு வந்த விராட் கோலி 52 ரன்களும், KL ராகுல் 40 ரன்களும் எடுத்திருந்தனர். இங்கிலாந்து அணி தரப்பில் அதில் ரஷீத் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். பின்னர் 357 ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்திய இங்கிலாந்து அணி வெறும் 34.2 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 214 ரன்கள் மட்டுமே எடுத்து 142 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. இங்கிலாந்து அணி தரப்பில் அதிகபட்சமாக டாம் பெண்டன் என்பவரும் கஸ் அக்கின்சன் என்பவரும் தலா 38 ரன்கள் எடுத்திருந்தனர். இந்திய அணி தரப்பில் ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, அக்சர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தனர். இந்த அபார வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரை 3-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. ஏற்கனவே 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த போட்டியில் நேற்று இந்திய அணி வெற்றி பெற்றவுடன் இந்திய அணிக்கு வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது. அப்படியாக பெற்ற வெற்றி கோப்பையை இந்திய அணி வீரர்கள் கையில் வாங்கி கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு இங்கிலாந்து அணி வீரர்களிடமும் வெற்றி கோப்பையை கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். அது மட்டுமில்லாமல் இந்திய அணி வாங்கிய வெற்றி கோப்பையோடு இங்கிலாந்து அணி வீரர்களும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. வழக்கமாக கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பது என்பது அரிதினும் அரிதான விஷயம். ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட விஷயத்தை அடிக்கடி செய்து வருகிறது. என்னதான் எதிரணி தோல்வியடைந்து விட்டாலும் கூட அவர்களையும் அழைத்து வெற்றி கோப்பையை கையில் கொடுத்து சமீப காலமாக அழகு பார்த்து வருகிறது இந்திய அணி. மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு செயல் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றுக்குமே ஒரு புதிய சகாப்தமாக மாறி வருகிறது. எதிரியையும் நண்பனாக பார்க்கும் அந்த எண்ணம் கிரிக்கெட் உலகில் நம்முடைய இந்திய அணிக்கு மட்டுமே அதிகமாக இருக்கிறது என்பதை இப்படியாக அவ்வப்போது உணர்த்தி கொண்டே வருகிறது நம்முடைய இந்தியா. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.